2 பேரும் அண்ணன் தம்பி ஒரு செருப்பு வாங்கினாங்க. 2 பேருக்கு சேர்த்தே ஒரு சொடி தான் வாங்கினாங்க. அண்ணன் சொல்கிறேன், நான் வந்து பகலில் போட்டுக்கிறேன், நீ என்னாச்சு நீ நைட்டில் போட்டுக்க, இதே ஒப்பந்தம். சரி, அந்த செருப்பு ஒரு 3 மாதம் கழிச்சு தேஞ்சு போச்சு. அண்ணன் சொன்னேன் மறுபடியும், வேறு செருப்பு வாங்குமாடா? வேணாம்டா, எனக்கு நைட்டெல்லாம் தூக்கம் போச்சு. என்னடா நைட்டு அதுக்காகவே நடந்திருக்கேன், செருப்பு போட்டு நடக்கின்ற ஒரு ஆசைக்காகவே பாரு. அப்போ அவனுக்கு தேவையா பாவம்? இப்படி எங்கேயாவது கிணக்கு இருக்குன்னு பார்த்துருக்கோமா? ஊருக்கு 4 பேர் இருப்பாங்க. எங்கள் ஊருக்கு நான் இருக்கிற மாதிரி அது நம்ம இயல்பை ஏற்றுக்கிற வேண்டியதானே. இன்னொருத்தன் வெடிகுண்டு வைக்க போயிருக்கான். வெடிகுண்டு வைக்க போயிருக்க உன்னை நல்லா ட்ரைனிங் பண்ணி தான் அனுப்புனாங்க. எப்படி நீ கையில் வச்சிருக்கும்போது வெடிச்சிச்சு, முத வெடிகுண்டு வைக்கிறேன்னு சொல்லி பிள்ளையாருக்கு ஒரு சூடத்தை பொறுத்து வெடிகுண்டிலே வச்சு கும்பிட்டே அப்படின்ட்டு இருக்கான். தப்பு வெடிச்சிடாத. அப்போ இந்த மாதிரி விஞ்ஞானிகள் எங்கேயுமே உருவாக முடியாது. காரணம், குழந்தையிலேருந்து இப்போ நகைச்சுவை எப்படி பரிணாமங்கள் மாறி மாறி வருது அப்படின்னா, சின்ன வயசுலேருந்து கிழவனாய் சாகுந்தட்டிக்கு நகைச்சுவைக்கு பஞ்சிருக்காது. குழந்தைகிட்ட பேசி பாருங்களேன், அழகாக பேசுவாங்க. பிரமாதமாக இருக்கு. ஒருத்தன் ஸ்கூலுக்குள்ள பையனை போட்டு அடிச்சிருக்கான். வாத்தியார் வெளியே வந்தார், உன் கிளாஸ் பையன், உன் ஃப்ரெண்டு அவனை போட்டு என்ன அடிக்கிற, நீங்கள் என்ன மணி அடிக்கன்னு சொன்னீங்க, மணி அடிக்க சொல்லியிருக்காரு, மணியை தூக்கி போட்டு அடிச்சிருக்கேன் பொந்து. இன்னைக்கெல்லாம் யோசிச்சு ரொம்ப கவனமாக பேசாட்டி போச்சு. ஏன்னா பள்ளிக்கூடத்தை வெறுக்கிறாங்கன்னு ஆரம்பத்துன்னு சொன்னேன். போகும்போது பார்த்தீங்கன்னா காலையில் போகும்போது மல்லிகைப்பூவா இருந்தவங்க காலையில் பள்ளிக்கூடம் போகும்போது அப்படியே வாழைப்பூ மாதிரி தொங்கி போவாங்க. ஒரே மணி தான் ஸ்கூலில் இருக்கும். அதை பார்க்குற விதத்தை பாருங்களேன். காலையில் வாட்ச்மேன் அடிப்பார் 8 மணிக்கு, அடிச்சுட்டாங்கடா இளவு மணியை, இவனுக்கு ஒரு சாவு வர மாட்டேன். வாட்ச்மேன் அப்போ அடிக்கிறப்ப 8 மணிக்கு, அதே திரும்ப 4 மணிக்கு அடிக்கும்போது அப்படி போட்டு சபா சிங்க குட்டி அப்படின்னு ஓடியாருவாங்க. ஆனால் பேப்பை தூக்கி போட்டு அவனுக்கு கிடைக்கிற ஒரு ஜாலி. அது மாதிரி ஒவ்வொரு இதுலையும் நம்ம சொல்லுவோம். குழந்தைகளுக்கு என்ன அப்படின்னா, நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். அவர் அப்படி படுத்திருக்காரு, இன்னொரு மே 2வது மே பக்கத்தில் படுத்திருக்கான், இன்னொரு மே அடுப்புக்குள்ளே படுத்திருக்கான், இன்னொரு வாசல்ல. என்ன அங்கே பிள்ளைலாம் தனித்தனியாக போட்டு ஒரு பாயை வச்சு ஒன்றா படுக்க வேண்டியான. ஒரு குழந்தைக்கும் அடுத்த குழந்தைக்கும் ஒரு இடைவெளி வேணும். அவங்க பிறக்கும்போது சொல்றாங்கன்னா 15 குழந்தை பெற்று வீட்டுக்குள்ள படுக்க வச்சுட்டு இடைவெளி எப்படி விட்டுக்காம பாருங்க.